வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்பிஎஃப்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருமே ஃபேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் அந்த நோட்டிஃபிகேஷனான அந்த ஷார்ட் நோட்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஃபேக்காக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பே கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ரயில்வேலேருந்து இந்த இயருக்கான பிளான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பிளான்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது ஃபேக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோட்டிஃபிகேஷனுடைய நம்பர் முதற்கொண்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது நமக்கு எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4660 சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுளுக்கான வேக்கன்சி தான். இதிலிருந்து நமக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 452 வேக்கன்சியும், கான்ஸ்டபுளுக்கு வந்து 4208 வேக்கன்சியும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து நம்ம எப்போல இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15/4/2024 14/5/2024 வரை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15 ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணுறது வந்து மே மாதம் 14ஆம் தேதி வந்து நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து எப்படியும் 3 மந்த் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் தருவாங்க. அந்த 3 மந்த்க்கு அடுத்து 8ஆம் மாதம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து இன்னும் சொல்லலை. அதனால் நமக்கு வந்து எப்போவுமே நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மந்தில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதனால் நமக்கு வந்து 8ஆம் மாதம் அல்லது 9ஆவது மாதம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான www.rrp.chennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு 4 வருஷம் கழித்து தான் உங்களுக்கான வாய்ப்பு வந்து வரும். இதுக்கு முந்தின 4 வருஷத்துக்கு முன்னே தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதாவது எலெக்ஷனை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இப்போயும் அதே எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதனால நீங்கள் வந்து ரயில்வேல வந்து நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டடி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் நோட்டிஃபிகேஷன் வர்றது வந்து நமக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போலேருந்தே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டபுளுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனான ஷார்ட் நோட்ஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 20லேருந்து 28 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். கான்ஸ்டபுளுக்கு வந்து 18லேருந்து 28 வயசுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது. அதாவது SC STக்கு வந்து 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸு, EWS ஜென்ரலுக்கு வந்து 10 இயர்ஸும், BWDயில் வந்து SC STக்கு வந்து 15 இயர்ஸும், BWDயில் வந்து OBCக்கு வந்து 13 இயர்ஸும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, பட் அதனுடைய நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறாப்புல இருக்கும். அதனால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதாவது OBCனா OBC சர்டிஃபிகேட்டு, SC STக்கு வந்து நமக்கு வந்து ஏற்கனவே சர்டிஃபிகேட் இருக்கும், அதனால் அது தேவையில்லை. BWDயில் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறாப்புல இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேலரி டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அலௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு 40-45 கிட்ட நம்ம வந்து இதில் வந்து சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே நம்ம வந்து எடுக்கலாம்.
கான்ஸ்டபிளுக்கு வந்து 21,700 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து 30 கிட்ட நம்ம வந்து சம்பளம் ஃபஸ்ட்டு வந்து மாதமே நம்ம வந்து வாங்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எந்தவித எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து சேலரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு சேலரி வந்து 35,400னா உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட்டே ரூ. 10 15 கிட்ட வந்து உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட்டே கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து செலெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதணும். அதில் வந்து இருக்கிற கட் ஆஃபில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மெக்கானிக்மெண்ட் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த 2 செலெக்ஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாப் கால் லெட்ரு வந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா உங்களுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரூ. 500 ஃபீஸு. அதில் வந்து ஃபீமெயிலு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க எடுத்திங்கன்னா அவங்க வந்து ரூ. 250 பே பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுறாப்புல இருக்கும். ஆஃப்லைன் மோடு வந்து நமக்கு வந்து கிடையாது. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து பே பண்ணுறாப்புலையே இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவும் நினைக்காதீங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் வந்து உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.